நம்ம பவித்ரா குழந்தைய தான் பார்க்க வந்துட்டோம். குழந்தைக்கு வந்துட்டு 15 வயசு ஆகுது. வளர்ச்சிகள் எதுவும் இல்லை. குழந்தை வாய் பேச மாட்டா, காது கேட்காது, மன வளர்ச்சி குன்றிய குழந்தை. இந்த குழந்தைய வச்சு அவங்க தர்மம் எடுத்து தான் சாப்பிட்டுட்ருக்காங்க. குழந்தைக்கு வந்துட்டு ஹார்ட் ப்ராப்ளம், இருதயத்தில் வந்துட்டு ஓட்டை இருக்குது. அந்த குழந்தைக்கு இம்மீடியட்டாக வந்துட்டு ஆப்ரேஷன் பண்ணணுன்ட்டாங்க. நம்ம வந்து மருத்துவ செலவுக்காக சுபாமா சார்பாகவும் சுஜாதா மேடம் சார்பாகவும் வந்துட்டு நம்ம உதவ போகிறோம். மாதம் 50 வெள்ளி கொடுத்து உதவிட்டுருக்காங்க. நம்ம ஊர் இந்தியா காசுக்கு 6500 வரும். முதல் உதவியாக வந்துட்டு 50 வெள்ளி வந்து இந்த குழந்தைக்காக மருத்துவ செலவுக்காக கொடுத்து உதவ போகிறோம். பவித்ரா, நம்ம வாய் அசைவு வச்சு எல்லாம் சிரிக்கிறது குழந்தை. ஹாய் ஹாய் பவித்ரா, ஹாய். வாய் பேச மாட்டா, இவங்களா பார்த்து தான் எல்லாமே வந்துட்டு சாப்பாடு கொடுக்குறது. பாத்ரூம்லாம் வந்தாம்மா வயிறு காமிச்சு சொல்லிடுவா. சூப்பர். இப்போ பஸ் ஸ்டாப்பில் வச்சு தான் நம்ம வீடியோ எடுத்துகிட்ருக்கோம். குழந்தை வந்துட்டு ஹாஸ்பிட்டல் கிளம்புறாங்க. அம்மா தொப்பு அம்மா ஃபோன் மாட்டாடு சுத்தமா ஒரு வார்த்தை கூட பேச மாட்டாங்கம்மா. அம்மான்னு மட்டும் தெரியும். அம்மா கூப்பிடு. அம்மா பிச்சை அம்மா 10 வயசுக்கு அம்மான்னு கூப்பிட்டுட்டே இருப்பேன். அம்மா மட்டும்தான் தெரியும். சரி, வேற எதுவும் சொல்ல மாட்டா. சரி. பல்ல பாருங்க, ஈ கட்டு. என்னது பல்லு? இப்படி சொத்த பல்லு, இவ்வளோ சொத்த பல்லா? அம்மா சொன்னால சாக்லேட்டு எங்க பாப்பால கோத்திரம், எங்க பிள்ளை கோத்திரம் உதவினீங்க, ரொம்ப நன்றிங்க. சிங்கப்பூர் சுபா அம்மாவுக்கும் ரொம்ப நன்றிங்க. சுஜாதா மேடத்துக்கும் ரொம்ப நன்றிங்க. அவங்க தாம்மா சிங்கப்பூர்லேருந்து உதவி இருக்கிறாங்க. மாதம் நம்ம ஊர் காசுக்கு 6500 கொடுத்து உதவிட்டு இருக்காங்க. 3500 சுபா அம்மா சுஜாதா மேடம் கொடுத்து உதவி இருக்கிறாங்க. 6500 2 பேருக்கு நம்ம பிரித்து நம்ம பண்ண போகிறோம். ஆஸ்பத்திரிக்கு போகிறோங்க, பாப்பாவை தூக்கிட்டு 2 பேர்த்து உதவி என்னைக்கும் மறக்க மாட்டோம் சாமி. நம்ம வீடியோ இப்போ பஸ் ஸ்டாப்பில் தான் வச்சு எடுத்துட்டு இருக்கோம். வீடியோ பஸ் ஸ்டாப்பில் தான் வச்சு எடுக்கிறோம். ஏன்னா இப்போ அமௌண்ட் கொடுத்துட்டு அவங்க பஸ் ஏற்றி விட வேண்டியதுதான். அவங்க எல்லாம் செட்டப் பண்ண போகிறாங்க சாமி. பார்த்து கூட்டிகிட்டு போங்க சரிங்களா. பாப்பாவில் வச்சுக்கிட்டு இது 15 வாங்கி தான் சாப்பிட்டுட்டு இருக்கிறோம் சாமி. கோயிலாக கொண்டாந்து பாப்பால உட்கார வச்சு 15 வாங்கி நாங்கள் வகுத்து பொழிச்சுக்கிட்டு இருக்கிறோம் சாமி. வீடெல்லாம் எதுவும் கிடையாது. வந்துட்டு அழுக்குழியில டென்ட் போட்டு இருக்கிறாங்க. வீடெல்லாம் எதுவும் இல்லை சாமி. இடம் கொடுத்தாங்க, அதுவும் அளந்தும் கொடுக்கலங்க சாமி. இடம் இல்லைன்ட்டாங்களாமே. ஆமா, அந்த குறமூட்டுக்கு போயிடுச்சு அந்த இடம். அப்படிங்களா? ஒரு கவர்மெண்ட்ல இருந்து ஒரு இடம் கொடுத்தாங்க. இப்ப இடத்துல டென்ட் போட்டுக்கிட்டு இருக்கிறோம். குழந்தைய வச்சுட்டு கோவிலா தர்மம் எடுத்துதான் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. பாப்பாளுக்கு நம்ப முடியாது இருக்குதாங்க. 4-5 மாசத்துக்கு இவங்க வந்து கண்டுபிடிச்சி அவங்களால முடிஞ்சது எதுவும் செய்யறாங்க. குழந்தைக்கு மாத்திரை செலவு தான் ரொம்ப அதிகமாகுது. மாத்திரை போடணும்னா வந்துட்டு அந்த ப்ரீத்திங் ப்ராப்ளம் குழந்தைக்கு வந்துடுது. டெய்லியுமே அவங்க வந்து டேப்லெட் கொடுத்தாதான் குழந்தையோட ஹெல்த் கொஞ்சம் நல்லா இருக்குது. தேங்க்யூ ஸோ மச் சுபாமா சுஜாதா நாயர் மேடம். உங்களோட உதவி எங்களாலேயும் மறக்க முடியாது. ரொம்ப சந்தோஷம். தேவை உள்ளவங்களுக்கு பண்றதுல என்னைக்குமே உங்க உதவி மறக்க மாட்டோம் சாமி. எங்க பாப்பாளுக்கு செஞ்சது நீங்க ரொம்ப நன்றிங்க. சரி, மாசம் கண்டிப்பா உதவ ட்ரை பண்றோம். குழந்தையோட மருந்துக்காகமா கரெக்டா மாத்திரை மட்டும் நீங்க கொடுங்க சரிங்களா. சரிங்க, அதை மட்டும் தவறாம கொடுத்துருங்க. கண்டிப்பா நல்லா கவனிச்சுப்பாங்க. நான் பாத்துருக்கிறேன். ஏன்னா கோயில் பாரியூர், அப்புறம் வந்துட்டு அந்த இன்னொரு கோவில் இருக்குதேம்மா சத்தியமங்கலுக்கு அடுத்த வடபத்திரகாளி கோயில். ஆமா, எல்லாமே குழந்தைய வச்சுட்டு சாப்பாடு கொடுக்குறது, தண்ணி கொடுக்கறது, குழந்தைய அவ்வளவு அழகா பாத்துப்பாங்க. இவங்களும் சரி, இவங்க வீட்டுக்காரரும் சரி. அந்த விஷயத்துல நான் நம்புறேன். என்ன குழந்தைய அவ்வளவு சூப்பரா பாத்துப்பாங்க. அப்பாதாம்மா எங்களுக்கு சாப்பாடு போட்டுட்டு இருக்குது. குழந்தை என்ன ஒண்ணும் பண்ண முடியாது சாமி. ஏன்னா குழந்தைய பார்த்துட்டு இறக்கப்பட்டு 5-10 சொல்லி கொடுப்பாங்க. அதை வச்சுதான் இவங்க சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஐயாவும் ரொம்ப வயசானவர். நம்ம லாஸ்ட் வீடியோல காமிச்சிருந்தோம். ரொம்ப அவருக்கு 70-80 வயசு இருக்கு. 80 வயசு இருக்கு. 80 வயசு. அவரால் எந்த வேலைக்கும் போக முடியாது. அது கண்ணு பாரு ஒரு பாரு தெரியாது. ஆமா, சொன்னாரு லாஸ்ட் டைம் சொன்னாரு. அதனாலதான் சரி சாமி, 2 பேர்த்துமே செஞ்சுங்க. மனசார உங்களை நன்றி. நம்ம ரொம்ப நன்றி செய்யுங்க. அமௌண்ட் கொடுத்துட்டோம். பஸ் ஏறி போயிடுவாங்க. பார்த்து போனோம். சரிங்களா, ஃபோன் பண்ணுங்க. பாய் செல்லம், பாய். குழந்தை ஹாஸ்பிட்டல் போகிறாங்க. இப்போ எந்த பஸ் ஏறுவீங்க? 2ஆம் நம்பர் பஸ்ஸா? சரி, பார்த்து போகணும் சரிங்களா. போயிட்டு எல்லாம் முடிச்சுட்டு எனக்கு ஃபோன் பண்ணுங்கள். சரி, போயிட்டு வரேங்கம்மா.